நாம் இந்த நாளிலே சிந்தனைக்காக யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் வசனங்கள் 16 to 21 வசனங்கள். புதிய ஏற்பாட்டிலே 133வது பக்கம் 133, யோவான் 6வது அதிகாரம் வசனங்கள் 16 to 21 வசனங்கள். சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசுவும் ஒரு இடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடுத்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டுவலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. நாம் கிறிஸ்துவ அடிப்படை சத்தியங்களிலே ஆதியாகமத்திலிருந்து பாவத்தை குறித்து, மீட்பை குறித்து, அதனுடைய விளைவுகளை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்திலிருந்து நாம் யோவான் சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மை ரொம்ப சிறப்பாக, அந்த யோவான் சுவிசேஷம் அவருடைய தெய்வீக தன்மையை எல்லா வழிகளிலும் ஆதாரமாக சொல்கிறத பார்க்கலாம். இந்த 4 சுவிசேஷங்கள், இந்த யோவான் ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவிசேஷ புத்தகம். இந்த புத்தகத்தில் இயேசுவினுடைய 7 அற்புதங்களை மட்டும் அவர் பதிவு செய்கிறார். இந்த புத்தகங்களில் இயேசு நானே நானே என்று 7 முறை சொல்கிறார். இந்த புத்தகம் முழுவதுமாக பார்க்கும்பொழுது இதனுடைய ஒவ்வொரு அதிகாரங்களும் ரொம்ப சிறப்பு மிக்க. இதில் சொல்லப்பட்ட பெரும்பாலான வசனங்களும் நிகழ்வுகளும் மற்ற சுவிசேஷங்களை நம்ம பார்ப்பதில்லை, சரிங்களா? இன்னைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதி கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையை குறித்த சில அடிப்படையான காரியங்களை சொல்லும். பொதுவாக நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம வாழக்கூடிய கிறிஸ்துவ வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்குது, துக்கங்கள் இருக்குது, பின்வாங்குதல் இருக்குது, கவலைகள் இருக்குது. வந்திருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்திருக்கோமா? எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ட்டு வந்திருக்கிறோம். பிரச்சனை இருக்கிறனால தான் வந்திருக்கிறோம், கவலை இருக்கிறனால தான் வந்திருக்கிறோம், துக்கம் இருக்கிறனால தான் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில் இயேசு ஏன் அவசியம், இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்கிற காரியத்தை தான் நம்ம இதில் பார்க்குறோம். இப்போ இந்த 6வது அதிகாரத்தினுடைய முதல் 15 வசனம் பார்க்கும்பொழுது இயேசு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறார். இந்த சம்பவம் 4 சுவிசேஷத்திலே இருக்குது. இவ்வளோ மிக முக்கியமான ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து மேசியா, ஆண்டவர் என்பதற்கான ஒரு அடிப்படையான ஆதார். ஒரு யூதனுக்கு இந்த சம்பவம் ஒன்று போதும், அவரை கடவுளாக, அவர் ஆண்டவராக விசுவாசிப்பார். இப்போ இயேசு அந்த மிகப்பெரிய அந்த அடையாளத்தை அவர்களுக்கு காண்பித்து தன் ஆண்டவராக, தன்னை தீர்க்கதரிசியாக, ராஜாவாக சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் அவர் செய்த அந்த அற்புதத்தினுடைய நோக்கத்தை மறந்து, அவர் நிறைய அப்பங்களையும் மீன்களையும் கொடுத்தனால இவரை நம்ம ராஜாவை ஆக்கி வச்சுட்டா நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பாடு கிடைச்சிடும், இவரை ராஜாவை ஆக்கிட்டா நமக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவரை ராஜாவாக ஆக்க முற்படுறான். இப்போ இயேசு துக்கப்பட்டு அவர் அந்த கூட்டத்தை விட்டு விலகி அந்த மக்களெல்லாம் விரட்டி அனுப்புகிறார். தான் சீசர்களையும் அவரை துரிதப்படுத்தி அந்த சீசர்களையும் அக்கறைக்கு பயணிக்க சொல்லிட்டு அவர் மலையில் போகிறார். மலையில் பிதாவின் இடத்துல அவர் ஜெபிக்க போகிறார். ஒரு ஊழியத்தில் இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு இங்கே தோற்கப்படும். இயேசு அந்த அடையாளம் மூலமாக அந்த ஜனங்கள் ஆவிக்குரிய விடுதலையை பெற்று தன் ஆண்டவரா, தன் இரட்சகரா, தன்னை மீட்பரா அறிந்து கொள்வார்கள் என்று அவர் செய்தார். ஆனால் அந்த மக்கள் அது தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் வெறுமே ஒரு சரீர நன்மைக்காக, ஒரு தற்கால விடுதலைக்காக அவரை பின்பற்றும் பொழுது அந்த ஊழியத்தில் இயேசுவுக்கு சோர்வு ஏற்படுது. இயேசு அங்கே துக்கப்படுகிறார். இயேசு பிதாவினுடைய சமூகத்தை நோக்கி ஓடுகிறவராக இருக்கிறார். இப்போ இந்த நிலையில் தான் நம்ம வாட்சி அந்த சம்பவம் சொல்லுது. அந்த வசனம் என்ன சொல்லுது? 15 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதனால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி, நிறைய முறை இயேசு வருகிறார். ஜனங்கள் எப்போல்லாம் வெறும் சரீர விடுதலைக்காக, எப்போல்லாம் சரீர நன்மைக்காக, தற்கால உலக சந்தோஷத்துக்காக இயேசுகிட்ட வர்றாங்களோ அவர் நிராகரிக்கிறார், அவர் சோகப்படுத்துகிறார், அவர் விடுதலை கொடுக்குறார். கடவுள் பொதுவாக தன்னை தேடி வர எந்த ஏழையையும், எந்த நோய்வாய்ப்பட்டவனையும், எந்த துன்மார்க்கையும் நிராகரிக்கிறது.
அது அவருடைய இருதயம். எவ்வளவு மோசமான பாவியும் தன்னிடத்தில் நன்மைக்காக வரும் பொழுது கடவுள் அவனுக்கு அந்த விடுதலையை கொடுத்து அனுப்புகிறார். அதனால் கடவுள் அவன் மீது பிரியமாக இருக்கிறாரு, அவன் மீது அன்பாக இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. இந்த உலகத்தில் இயேசு அறியாத பல பேருக்கு கடவுள் நன்மையை கொடுக்குறார். கடவுளே இல்லைன்னு சொல்கிற மனிதனுக்கும் கடவுள் உணவை கொடுக்குறார், பணத்தை கொடுக்குறார், குடும்பத்தை கொடுக்குறார். எவ்வளோ துன்மார்க்கமாக ஊழல் செய்யக்கூடிய பெரிய பணக்காரனும் இந்த உலகத்தில் தற்காலம் மகிழ்ச்சியை வாழக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுக்குறார். அதாவது கடவுள் அவருக்கு மேலே பிரியமாக அவர்களை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம் கிடையாது. பதையில் இந்த பசியுள்ள ஜனங்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஜனங்களில் இடத்துல அவர் தமது பிள்ளைகளாக அல்லது அவர்களை தொடர்ந்து அங்கீகரித்தார் என்பது அடையாளம். அவர்கள் அவரை தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது, சுயநலத்துக்காண்டி அவரை பற்றி கொள்ளும் பொழுது, வெறுமனே தங்களுடைய தேவைகளுக்காக அவரை தேடும் பொழுது அவர் விலகி போகிறவராக இருக்கிறார். அதை சந்திக்காதவர் அவர் விலகி போகிறார். விலகி போய் அவர் மலையில் ஏறி பிதாவின் இடத்துல காரியத்தை ஒப்பு கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் ஆவியானவர் மூலமாக அந்த ஜனங்களுக்கு ஒரு மீட்பை செயல்படுத்தும்படியாக இயேசு விரும்புகிறார். இப்போ இதில் 16-18 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை எவ்வளவு ஆபத்தானது, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை எவ்வளவு அழிவுக்குரியது அப்படின்ற ஒரு காரியத்தை தான் பார்க்குறோம். அப்போ அவர் மக்கள் அனுப்புகிறார். நீங்கள் இதே சம்பவம் மார்க் 6ஆம் அதிகாரத்துலேயும் மத்திய 14ஆம் அதிகாரத்துலேயும் நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து அதை வாசிப்பார். அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக அந்த சம்பவங்கள் சொல்லப்படும். அப்போ நீங்கள் மார்க்கு மத்தையில் பார்க்கும்போது பேதுரு கடல் மேல் நடந்தது சொல்லப்படும், இங்கே அது சொல்லப்படாது. இங்கே சில முக்கியமான நோக்கத்துக்காண்டி யோவான் இயேசுவை நோக்கி பார்க்கும்படியாக, இயேசுவை மையப்படுத்தும்படியாகவே இதனுடைய ஒவ்வொரு சம்பவத்தை எழுதுகிறார். இப்போ இந்த இடத்துல அந்த சீசர்களை அவர் அனுப்புகிறார். அந்த சீசர்கள் சாயங்காலமான போது இந்த சீசர்கள் கடற்கரைக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக இது வனாந்தரமான இடத்துல தான் நடக்குது. வனாந்தரமான ஒரு இடத்துல நடக்குது. அங்கேருந்து பக்கத்தில் தான் ஒரு கடற்கரை. எப்பயுமே அந்த சீசர்கள் இயேசுவோட தான் இருப்பாங்க. இயேசு விட்டு விலகி போகிறதில்ல, இயேசு அவரோட தான் இருப்பாங்க. இப்போ இயேசு தனிமையாக இருக்க விரும்பி அவர் பிதாவோடு ஜெபிக்கும்படியாக அந்த சீசர்களை சொல்கிறார். இப்போ அவங்க அவருக்காக காத்திருந்து, இப்போ அவர் மலையிலேருந்து இன்னும் இறங்கி வரல. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கடற்கரைக்கு போகிறாங்க. போய் ஒரு படகுல ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராகி போனார்கள். கலிலேயா கடல் பகுதி எப்பயுமே ஒரு ஆபத்தானது, ஒரு சின்ன கடல் தான். ஆனால் அநேக நேரங்கள் அங்கே புயலும் இடியும் கடல் கொந்தளிப்பும் இயல்பாக நடக்கக்கூடிய இந்த சீசர்கள் பெரும்பாலும் மீனவர்கள். இவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் கடல் எப்போ அமைதியாக இருக்குது, எப்போ பயணிக்கணும். இப்போ இவர்கள் அந்த நம்பிக்கையோடு அங்கே பயணம் பண்ணி அவர்கள் கப்பர்நகூமுக்கு போகிறார்கள். யோவான் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறாரு. அப்பொழுது இருட்டாக இருந்தது. சாயங்காலத்தில் படகை தேடி படகை ஓட்டுறாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க, கிட்டத்தட்ட நடுக்கடலுக்கு போயிட்டாங்க. அங்கே இருட்டாக இருந்த உடனே இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் அப்படின்னு சொல்லி இருட்டாயிருச்சு. இயேசுவும் இல்லை. 18 சொல்லுது, பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த சீசர்கள் இயேசுவினுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை பெறுகிறாங்க, அநேக அடையாளங்களை பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றும்படியாக தான் அழைக்கப்படுறாங்க. 12 பேர் அழைச்சி தங்களோடு இருக்கவும், தாங்கிட்ட இருந்து காரியங்களை கற்றுக்கொள்ளவும், தன்னோடு இணைந்து இருக்கும்படியாக இயேசு விரும்புகிறாங்க. ஆனால் இந்த சீசர்கள் அவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காண்டி அவங்கள அக்கறைக்கு போக சொன்ன பொழுது, ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு போக மாட்டோம்னு அவங்க சொல்கிறாங்க. ஆண்டவரே, இந்த ஜனங்களை குறித்து நீ வேதனைப்பட்டிருக்கீங்க எங்களுக்கு தெரியுது, இந்த ஜனங்களுக்காக நீ பரிந்து பேச போகிற எங்களுக்கு தெரியுது, நாங்களும் உங்களோட வருகிறோம். இந்த ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக, இந்த ஜனங்களுடைய மீட்புக்காக உங்களோட நாங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம், உங்கள்கிட்ட நாங்கள் கற்றுக்குறோன்னு அவங்க விரும்பலை. ஆனால் இப்போ இந்த சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கப்பர்நகூம் தான் அங்கே உள்ள பெருமானுடைய சொந்த ஊர். இயேசு வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆயிரும், இயேசு உடனடியாக வரமாட்டார்னு சொல்லி அவர்கள் இயேசுவை விட்டுட்டு அவங்க போகிறாங்க. கிறிஸ்துவோடு இணக்கமாக இருக்க வேண்டிய இந்த சீசர்கள் கிறிஸ்துவை விட்டு ஒரு வழி விலகிற நிலையை தான் அது நமக்கு படம் பிடித்து காட்டுது. இப்போ யோவான் இந்த வசனத்தை இங்கே பிரதானமாக முன்வைக்கக்கூடியது, இயேசு வராதிருந்தாலும் செய்த சொன்னார். இயேசு இல்லாமல் அவர்கள் பயணிக்க விரும்பினார்கள், இயேசு இல்லாமல் அவர்கள் வாழ இயேசுவை விட்டு கொஞ்சம் வழி விலகி அவர்கள் போனார்கள். இப்போ வழி விலகி போகும் பொழுது அது கடல், அந்த இருட்டு, நடு இடத்துல அங்கே அந்த படகு இருக்குது. பெருங்காற்று அடிக்கிறது, சூறாவளியை போல ஒரு காற்று அடித்து அந்த படகு தள்ள ஆடுது. அந்த படகு நடுக்கடலை தத்தளிக்குது. அங்கே உள்ள இருக்கிற மீனவன்
இப்போ புயல் அடித்த உடனே கடலில் குதித்து கரைக்கு வரல. ஏன்னா அவங்க 3-4 மைல் தாண்டி வந்துட்டாங்கன்னு பின்பகுதி சொல்லுது. 19 வசனம் சொல்லுது 3-4 மைல் தூரம் அவர்கள் தாண்டி வந்துட்டாங்க. கடற்கரையெல்லாம் தாண்டி இந்த பக்கம் வர முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. பெரிய புயல் காற்றில் அவர்கள் மாட்டிக்கொண்டு அங்கே பெரிய ஒரு துக்கத்தையும் ஒரு பெரிய சஞ்சலத்தையும் அனுபவிக்கிறாங்க. இயேசுவை விட்டு விலகுனது தப்புன்னு அவங்களால உணர முடியலை. அப்படி விலகி போகும் பொழுது அங்கே ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் ஒரு பெரிய இக்கட்டிலே ஆபத்திலே நாங்கள் மாட்டிக்கொண்டிருந்த உணர்ந்து அந்த இடத்துல யாரும் இயேசுவை நோக்கி கூப்பிடவோ, இயேசுவின் இடத்துல விடுதலை காண்டி வரவோ, இயேசு இல்லாத ஒரு நிலை எவ்வளோ ஆபத்தானது, இயேசு இல்லாத எவ்வளோ துக்கத்தை வரவைக்குது, இயேசு இல்லாத வாழ்க்கை எவ்வளோ அழிவுக்கு நேராக போக்குறதுன்ற எந்த கூக்குரலும் எந்த விண்ணப்பமும் அவங்க இடத்துல இல்லைன்றதை பார்க்கணும். இப்போ யோவான் இந்த சம்பவத்தை அவர்களுக்கு விளக்கப்படுத்தும் பொழுது சீசர்கள் இயேசு இல்லாத பொழுது எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்கிறார்கள், இயேசுவை விட்டு வழி விலகக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அது எவ்வளவு ஆபத்தானது என்பதை இதை வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சொல்லும்படியாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் இருள், அவங்க வாழ்க்கையில் பயம், அவங்க வாழ்க்கையில் கண்ணீர், அவங்க வாழ்க்கையிலுடைய மரண திகழ், அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான நம்பிக்கையற்று இக்கட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த அவர் சீசர்களோடு தூங்கிட்டு இருந்தார், படகுல அவர் தூங்கிட்டு இருந்தார். அப்போ புயல் அடித்தது. இப்போ இயேசு இருந்துச்சு காற்றின் கடலை அதட்டினார். இந்த அனுபவம்லாம் அவங்களுக்கு இருக்குது. இயேசுவினுடைய அநேக வல்லமையான செயல்களெல்லாம் பார்த்து இந்த புயலும் இந்த காற்றும் கிறிஸ்துவால் ஆளப்படுகிறது, கிறிஸ்து இதற்கு மேலாக பெரியவராக இருக்கிறார், இயேசு இதன் மூலமாக நம்மை மீட்கிறவும் ரட்சிக்கிறவுமாக இருக்கிறார் என்கிற நம்பிக்கை விசுவாசம் அந்த இடத்துல அந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் இல்லைன்றதை இயேசு பதிவு செய்கிறார். இப்போ இந்த பகுதி மிக அடிப்படையாக எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, என் வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவை விட்டு விலகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஆபத்தானது, அது அழிவிற்குரியதுன்னு கற்றுத்தருங்க. என் வாழ்க்கையில் எல்லா நேரமும் எனக்கு இயேசு தேவை. சீசர்கள் எப்போல்லாம் விழுந்து போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் இயேசுவை விட்டு வழி விலகி போகிறாங்களோ அப்போல்லாம் அந்த சீசர்கள் பின்வாங்கிறவர்களா, சோர்ந்து போகிறவர்களா, அவங்களுடைய வாழ்க்கையில் பயமும் கவலைகளும். இப்போ இந்த படங்களை இயேசுவை பற்றி யாரும் பேசிட்டு போகிறோம். அந்த நடந்த சம்பவம் எதற்காக நாங்கள் யாரும் கலந்துரையாடல் பண்ணினேன், அவங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய சந்தோஷம் மகிழ்ச்சியங்கள்ல அப்படி இருந்திருந்தால் அந்த துக்கத்துலேயும் அந்த பாடுகள்லையும் அவர்கள் சங்கீதம் பாடி இருப்பாங்க, இயேசுவை குறித்து மகிமையாக போற்றி புகழ்ந்திருப்பாங்க. அவங்களுடைய பயங்களும் அவங்களுடைய திகிலும் சொல்லுது, அவர்களுடைய இருதயத்திலே அவருடைய எண்ணங்களை கிறிஸ்து விலகி இருக்கிறார். அது வெறுமே சரீரப்பிரகாரமான விலகுதல் மாத்திரம் அல்ல, மன ரீதியாக அவர்கள் இயேசுவை விட்டு தூரம் போயிருக்கிறார்கள். பகுதி பிரதானமாக எனக்கு அதான் சொல்லுது, என் வாழ்க்கையில் இயேசுவை நான் விடும் பொழுது, இயேசுவை விட்டு வழி விலகக்கூடிய எல்லா நாளும் எனக்கு ஆபத்து என்பது வழிகள். ஆனால் கிறிஸ்தவர்களா, ஒரு சீசர்களா, எல்லா நேரமும் எல்லா நாளும் இயேசுவை பின்பற்றி யாராலையும் வாழ முடியாது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும், பாவம் நம்முடைய உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து விலகி போகிற மக்களாக தான் இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, பைபிளில் எந்த ஒரு மனிதனும் தொடர்ச்சியாக விழுந்து போகாமல் கடவுளை பின்பற்றவன் யாரும் இல்லை. எல்லா மனிதனும் தான் விசுவாச வாழ்க்கையில் தடுமாடுகிறவனாக இருந்தான். விசுவாசத்தில் எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும், மோசையாக இருந்தாலும், தாவீதாக இருந்தாலும், ஆபிரகாமாக இருந்தாலும், யோசேப்பாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மனிதனும் அவன் வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகள் மத்தியில் அவன் தடுமாடுகிறவனா, அவன் பின்வாங்கிறவனா, கிறிஸ்து கொடுத்த அந்த சந்தோஷத்தை இழக்கிறவனாக அவன் இருக்கிறான். இந்த உலக பிரகாரமான வழிகள் எப்பொழுதுமே அது இருள் நிறைந்தது. அப்படி அந்த நடுக்கடலில் இருளில் எதையுமே பார்க்க முடியாமல் அந்த சீசர்கள் தத்தளிக்கிற மாதிரி தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்வு. இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகிறதுக்குள்ளாக அவங்களுடைய வாழ்வு எப்படி இருக்குதோ, இயேசுவை அறிந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படி தான். நடுக்கடலில் படகுல இருளுள்ள இந்த உலகத்தில் நம்ம நின்றுட்டுருக்குறோம். ஆனால் இந்த இருளில் நம்ம வெளிச்சத்தை தேடிட்டுருக்கோம். இந்த இருள் சார்ந்த இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் மகிழ்ச்சியை தேட பார்க்குறோம். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் சந்தோஷத்தை அடைய பார்க்குறோம். இந்த பாவம் நிறைந்த உலகம் என் ஆத்மாவுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்க அதை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்கும். ஆனால் ஒன்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, உலகத்தில் வாழக்கூடிய நாம் இருளுள்ள இந்த உலகத்தில் வெளிச்சமாக கிறிஸ்துவை பற்றிக்கொள்ளாக வாழும்படியாக நாம் அழைக்கப்படுவோம். இந்த உலக வழிகளை ஒரு பொழுதும் எனக்கு நிம்மதி நன்மை கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எந்த சந்தோஷம், அது குடும்பமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், இது எல்லாமே இருள் நிறைந்தது. ஆனால் மனுஷனுக்கு அது தெரிகிறது. மனுஷன் இதெல்லாம் பெரும்பொழுது நான் மகிழ்ச்சி அடையிறேன்னு நினைக்கிறான். பணம் இல்லைன்னா பணம் வேணும்னு நினைக்கிறான், வீடு இல்லைன்னா வீடு வேணும்னு நினைக்கிறான்,
வேலை இல்லைனா ஒரு நல்ல வேலை கிடைச்சா சந்தோஷமாகவே நினைக்கிறாங்க. கடன் இருந்தால் அந்த கடன் போயிருச்சுன்னா நான் சந்தோஷமாகவே நினைக்கிறேன். ஆனால் அது எதுவுமே மாறினாலும் அவனுடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக இருளாத்தான். இயேசு இல்லாத எல்லா இடமும் இருள் தான். இயேசு இல்லாத எல்லா வாழ்க்கையும் மரணம் தான். இயேசு இல்லாத எல்லா நொடியும் அது ஆபத்துக்கு அழிவுக்குரியது. யோவான் ரொம்ப அழகாக இந்த வீழ்ச்சியை அழகாக படம் பிடித்து அவர் அந்த இருட்டையும் அந்த சாயங்காலத்தையும் அந்த நேரத்தையும் அவர் குறிப்பிடுவதற்கான காரணம், அந்த சீசர்கள் எப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் கொந்தளிப்பில் மாட்டிக்கொண்டு, கடவுளை குறித்த எவ்வளவு அனுபவம் இருந்தாலும், கடல் கொந்தளிப்பை சமாளிக்கக்கூடிய எவ்வளவு ஞானம் இருந்தாலும், கடலுக்கு மேலாக உயரும் பொழுது அவர்கள் கையாளாதவர்களாய், ஒன்றும் செய்ய முடியாதவர்கள், தவித்து கொண்டு துக்கப்பட்டு கண்ணீரோடு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு கூட இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவர்களுக்கு தைரியம். இயேசு கூட இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவர்களுக்கு ஆறுதல். இயேசுவோடு நெருங்கி பயணிக்கக்கூடிய வாழ்வு இருக்க வரைக்கும் மட்டும்தான் அவர்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் இயேசுவோடு தொடர்ந்து பயணிக்கிறீங்களா? இருக்கீங்களா? இயேசுவோடு பயணிக்கிறது அப்படின்னா வெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறது, வெறுமனே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறது. நீங்கள் காலையில் 1 மணி நேரம் பைபிள் வாசிப்பீங்க, 3 மணி நேரம் உட்காந்து டிவி பார்ப்பீங்க, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க, 4 மணி நேரம் உட்காந்து புறணி பேசிட்டு இருக்கீங்க. கடவுளுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுத்துட்டு இந்த உலகத்துக்கு அதிகமாக நேரம் கொடுத்துட்டு நான் நல்லா இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனாக என் கடமையை செஞ்சுட்டேன்னு சொல்கிறது தான் ஆபத்தான. கிறிஸ்துவோடு இருக்கிறது என்று சொல்வது, கிறிஸ்துவை பின்பற்றுவது என்று சொல்வது, ஒரு நாளையினுடைய 24 மணி நேரமும் அவருக்குரியது. டீ கடையில் உட்காந்து கதை பேசுறது இல்லை. எல்லா நேரமும் எங்கே இருந்தாலும் அவரை குறித்த சிந்தையுள்ளவர்களாக இருக்கணும். நான் நடக்கும் பொழுதும் பயணிக்கும் பொழுது இன்னொரு மனிதனை குறித்து பேசும் பொழுது என் சிந்தையில எண்ணங்களையும் கிறிஸ்து எந்த இடத்தையும் விட்டு விலகி போகிறவா இருக்கக்கூடாது. ஏசியை கூட இருக்கிறான்ற சிந்தையோடு வாழும் பொழுது மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய பயங்களுக்கும், இந்த உலகத்தினுடைய திகில்களுக்கும், இந்த உலகத்தினுடைய எல்லா போராட்டங்களுக்கும் நம்ம மீள முடியும். தானியேலை தூக்கி சிங்கக்கபில போடும் பொழுது ஏன் அவனுக்கு பயம் வரல? அவன் ஏன் புலம்பலை? அவன் ஏன் கண்ணீர் நடிக்கலை? அந்த சிங்கம், அவன் பால சிங்கம், அந்த சிங்க கூட்டங்களுக்கு நடுவில் அவன் இருக்கிறான். ஒரு நொடியில் அவன் சுக்குநூறாக போயிருப்பான். ஆனால் எந்த பயமும் ஏன் அவனுக்கு இல்லாமல் இருந்துச்சு? சாத்ராக் மேஷாக்கை தூக்கி அந்த அக்கினி சூளையில் போடும் பொழுது ஏன் எந்த பயமும் இல்லாமல் இருந்தான்? பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் தொழுவங்களை மாட்டும் பொழுது அவன் சங்கீதம் பாடினான். அநேக சீர்திருத்தவாதிகளை கட்டி வச்சு எரிக்கும் பொழுது அவர்களுக்கே அந்த பயம், அவங்களுக்கே கவலைப்படாதவங்களுக்கே துக்கம் இல்லை, அவங்களுக்கே அவ்வளவு இக்கட்டுகளையும் நடுக்கம் இல்லாமல் தைரியமாக இருந்தானா அவன் இயேசுவோடு நெருங்கி ஜீவித்தான். அவன் வாழ்க்கையில் அவன் இருதயத்தில் இயேசு பிரதானமானவராக இருக்கிறான். இப்போ இயேசுவுக்கு பிரியமான வாழ்வு என்பது என் வாழ்க்கையினுடைய எல்லா ஒரு நொடி கூட அவரை விட்டு பிரியக்கூடாது. அவரே இந்த இடத்துல அவர்களை பயணம் பண்ண சொன்னாலும் நாங்கள் உண்மை விட்டு பின்வாங்குவதில்லை. நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன், மறிச்சாலும் உங்களோட சேர்ந்து மறிப்போம், உங்கள் கூட தான் இணைந்திருப்புன்றது தான். ஏன்னா இயேசுவுக்கு தெரியும் அந்த சீசர்களுடைய மனநிலை. அவர்களும் ஆவிக்குரிய நிலையில் பின்வாங்குவார்களா? அவர்களும் இந்த இயேசுவினுடைய இந்த அடையாளத்தை, இந்த அற்புதத்தை சரியாக உணர முடியாதவரா? அவர்களும் அவர் உண்மையாக ஆண்டவர ரட்சகராக அறிந்து கொள்ள முடியாதவர்களாக தள்ளாடுகள் என்பதை அறிந்து தான் அவர் தனிமையாக அது வருகிறார். அந்த சீசர்களுடைய வாழ்வு அது பெரிய இக்கட்டிலையும் ஆபத்திலையும் அந்த துக்கத்திலையும் போய் முடிந்து பெருங்காட்டில் தத்தளிக்கிறான். ஆனால் அந்த வழியில் கூட இயேசுவை கூப்பிடல, அந்த மரண பயத்தில் கூட இயேசுவை நோக்கி கதறலை. இப்போ அங்கே என்ன நடக்குது? 19-20 வருஷம் 2வது நம்ம தான் அங்கே பார்க்குறோம். அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். புயல் அடித்து 3-4 மைல் தூரம் போராடுறான். துடுப்பை வேகமாக போட்டு கரை சேர்ந்தலான்னு பார்க்குறான். இவன் எவ்வளவு வேகமாக போட்டாலும் அங்கே அந்த கடலும் அந்த கொந்தளிப்பு அதனுடைய அலைகளும் அவர்களை மூழ்கடிக்கத்தக்கதாக இருந்ததை ஒழிய அவர்களை மீட்பதற்கான எந்த வழியும் பேச எங்கே இருக்கிறான்னா மலையில் இருக்கிறான். அவன் நடுக்கடலில் இருக்கிறான். இப்போ நடுக்கடலில் இருக்கிறவன் அழுகிறான், மரண பயத்தில் மாட்டிக்கிட்டான், தத்தளிக்கிறான். பிதாவை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த இயேசு அந்த சீசர்கள் மூழ்கப் போகிறார்கள் என்பதை அறிந்தவரா 3-4 மைல் தூரம் தண்டு வெளுத்தும் எப்படியாச்சும் தன்னை கூப்பிடுவாங்கன்னு அவர் பார்க்குறாரு, எப்படியாச்சும் தன்னை நோக்கி ஜெபிப்பாங்கன்னு அவர் பார்த்துட்டே இருக்கார். ஆனால் அவங்க எந்த வேண்டுதலையும் செய்ய சரி அப்படியே மூழ்கி சாகட்டும் இயேசுடன். இயேசு என்ன பண்ணுறாருன்னா மலையிலிருந்து அவர் அதி தீவிரமாக
கடலை நடந்து நடுக்கடலுக்கு அவர் வந்து நிற்கிறார். இந்த பக்கம் ஒரு புறம் இயேசுவினுடைய அந்த கிருபை அன்பும் எவ்வளவு தூரம் அது அது மேன்மையாக இருக்கிறது. அந்த சீசர்கள் தேடாத நிலை என்பது பாவ வழிகளில் பயணிக்கிறவன் ஒரு பொழுதும் கிறிஸ்துவ தேடி இயல்பாக வரமாட்டான். இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளையும் தான் முயற்சி மூலமாக சரி செஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய கவலைகள், துயரங்கள், தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மனுஷனாக ஒரு திட்டம் போட்டு, மனுஷனாக ஒரு தீர்மானம் போட்டு, அவனாக சில காரியங்களை செஞ்சு இதை நான் சரி பண்ணிட்டு வர்றேன், இதெல்லாம் நான் மாற்றிட்டு கடவுளை தேடுறேன், இதெல்லாம் நான் நிறுத்திட்டு கடவுளை தேடுற வேண்டாம். ஒரு பொழுது உண்மையாக கடவுளை தேட முடியாது. வீழ்ந்து போன ஆதாம் எப்படி கடவுள்கிட்ட தேடி வரலையோ, அதே போல் பாவத்தில் பின்வாங்கி போன எந்த விசுவாசியும் அவனா தானா இயல்பாக வரமாட்டான். ஒரே ஒரு வழி, கடவுள் வந்தால் மட்டும்தான். ஒரு நடுக்கடலில் தத்தளிக்கிறவங்களை காப்பாற்றுவதற்கு இன்னொரு மீனவன் வரமாட்டான், வேறு கடற்படை தளபதிகளாக வரமாட்டான். அவனை காப்பாற்றணும்னா கடவுள் மட்டும்தான் வரணும். இப்போ இயேசு மட்டும்தான் அவர்களுக்கு முன்பாக கடலில் நடந்து அவர்களுக்கு முன்பாக கடந்து வருகிறார். இப்போ இயேசு மலையில் மறைஞ்சு படகுல வந்து உட்காரல, திடீர்னு மறைஞ்சு திடீர்னு வரல, திடீர்னு அங்கேருந்து காற்றின் கடலை அவர் அதட்டலை. இப்போ இயேசு இங்கே என்ன செய்கிறார்னா, அவர் நடந்து கடல் மேல் நடந்து வருகிறார். ஏன் இப்போ அவர் நடந்து வரணும்? கடல் மேல் அவர் நடந்து வருவதற்கான இங்கே காரணம் என்ன பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவர்களுடைய உணர்வுகளையும் பிரச்சனைகளையும், அதாவது ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்றும் பொழுது அவன் எவ்வளோ பாவத்தில் விழுந்து பின்வாங்கினாலும் அவன் இயேசுவினுடைய அன்பிலிருந்தும் இயேசுவினுடைய பார்வையிலிருந்து விலகி போகிறதே. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அவன் எவ்வளவு தூரம் இயேசுவை விட்டு போனாலும் இயேசு அவன் கடல் எல்லையில் போயினாலும் தேடி வரான். அவன் பூமியின் கடையாந்திரத்தில் போய் ஒளிந்து கொண்டிருந்தாலும் அவருடைய கரம் அவனை பிடிக்கும் வேலை சொல்லும். இப்போ இயேசு அதை அறிந்து அந்த உபத்திரவங்களை, அந்த போராட்டங்களை அவர்களை நோக்கி அவர் தேடி வருகிறார். அவர் வந்து கடலை நடக்கிறேன் பாருன்றதை காட்டுறார். அந்த கொந்தளிக்கக்கூடிய கடல் மேலே இயேசு நிற்கிறார். இப்போ என்ன அது சொல்லுது? நீ பயப்படக்கூடிய இந்த கடல், நீ பயந்து கண் கலங்கக்கூடிய இந்த கடல் என் காலுக்கு கீழேன்றார். நீ எதெல்லாம் பயப்படுறியோ, நீ எதெல்லாம் பிரச்சனை நினைக்கிறியோ, எதெல்லாம் தலையை தாண்டி போயிடுச்சு நினைக்கிறியோ, அதெல்லாம் என் காலுக்கு சமானன்ற. உன் பிரச்சனையும் உன் இக்கட்டுகளும் எல்லாம் என் பாதத்தை, அதாவது உன் பிரச்சனையை நான் தான் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறேன். உன் பிரச்சனை இடர்பாடுகளும் என்னுடைய கரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் பிரச்சனையை நான் ஆளுகை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறேன். என்னால் மீட்கப்பட முடியாத உன்னுடைய எந்த பிரச்சனைகளும் உன் பிரச்சனையினுடைய ஆளுகை செய்யக்கூடிய, கடலில் ஆளுகை செய்கிற சமுத்திரம் என் கரத்துக்கு கீழே இருக்குது, என் பாதத்துக்கு கீழே இந்த சமுத்திர அலைகள் இருக்கிறதுன்றதை அந்த சீசர்களுக்கு காட்டுறார். இப்போ அந்த கடல் கொந்தளிப்பை விட அது மேலே நிற்கிற இயேசுவை தான் அவங்க பார்க்கணும். அந்த கடலை விட எவ்வளவு மேன்மையான தேவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார், எவ்வளோ மேன்மையான தேவன் வந்து கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். இப்போ அதை தான் அந்த யூதர்களுக்கு காட்டினார். அந்த யூதர்கள் நம்பலை. இப்போ இந்த சீசர்களுக்கு மறுபடியுமாக அவர் ஜெபித்து, அவர் பிதாவின் இடத்துல ஜெபித்து முறையிட்டு இந்த சீசர்களுக்கிட்ட வந்து மகா மேன்மையாக தனது மகிமை அவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார். வீழ்ந்து போன ஒவ்வொரு பாவிக்கும் கிடைக்க வேண்டிய முதல் விஷயம் கடவுளுடைய மகிமை. அவனுடைய கண் திறக்கப்பட்டு கடவுள் தாம் பிரச்சனையை விட, கடவுள் தான் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளை விட, தன்னுடைய குடும்பத்தை விட எவ்வளவு மேன்மையாக மகிமையான உயர்ந்த தேவன் என்பதை தான் ஒரு பாவியான மனுஷன் பார்க்கணும். அதான் அவர் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தினார், மோசேக்கு வெளிப்படுத்தினார், அடிமைப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் மகிமையின் காரணம் எவ்வளோ பெருசுன்னு வெளிப்படுத்தினார். இயேசு இந்த சீசர்களிடத்துல வந்து அதை தான் மேன்மையாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கடலில் நடக்கிறது நல்லா கவனிங்க. இங்கே இருக்க சீசர்கள் யூதர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், இந்த சமுத்திர அலைகளை ஆடுறது கடவுள் தவிர வேறு யாரும். சமுத்திரத்தை அடக்கணும்னா அது தேவன் மட்டும்தான் செய்யணும். பழைய ஏற்பாட்டில் யாருமே அதை செய்யணும். எந்த தீர்க்கதரிசியும் செய்யலை, எந்த ஆசாரியனும் செய்யலை. செங்கடல் 2 பிளக்கிறது, யோர்தான் 2 பிளக்கிறது, இது எல்லாத்தையும் அவர் மட்டும்தான் செய்தார். சங்கீதம் 77 16 19 சொல்லுது. சங்கீதம் 77 218வது பக்கம், 218வது பக்கம், சங்கீதம் 77 16-19. ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. கடவுளை பார்த்து ஜனங்கள் சமுத்திரங்கள் தான் அதுக்கான அர்த்தம். எல்லா சமுத்திரங்களும் ஆறுகளும் கடவுளை குறித்து அது பயப்படுகிறது என்று பார்க்கிறோம்.
19 அவர் சொல்கிறாரு, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போனதுன்பாங்க. கடவுளுடைய வழி கடலின் மேலைகளையும் திரண்ட தண்ணீர்கள் மேலேயும் இருந்ததுன்றதை அவர் சொல்கிறார். ரெண்டாவதாக சங்கீதம் 107 பார்க்கும் பொழுது, சங்கீதம் 107 28 30 வசனம், 739வது பக்கம், 739 சங்கீதம் 107 28 30 வசனம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடு துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று பார்க்கிறோம். சமுத்திரத்தின் எல்லா பெருமைகளையும் ஆளுகிறவர் என்பதை வேதம் நமக்கு பிரதானமாக சொல்கிறார். இப்போ இந்த கடல் மேலே இயேசு நடந்து வருவது என்பது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தேவனது தன்மைகளையும் தேவனது மகிமைகளையும் வெளிப்படுத்துகிறது. முழு சமுத்திரத்தை ஆளக்கூடிய ராஜாவாக தேவன் ஒருவர் மாத்திரம் இருக்கிறார் அவர் தெளிவுபடுத்துகிறார். நானே அவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு அதை அங்கே சொல்கிறார். இயேசு கடல் மேலே நடந்து அந்த வசனம் நம்ம பார்க்குறோம். அவர் வெறுமனை நடந்து மாத்திரம் இல்லை, அவர் அங்கே சொல்கிறார், பேசுகிறார். கடல் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள்னு பார்க்குறோம். இயேசு கடலை நடந்து அவங்களோட நெருங்கி வருகிறார். அவர் நடந்த உடனே அங்கே புயல் அமரலை, அவர் நடந்த உடனே அங்கே கொந்தளிப்பு அமரலை. அவர் நடந்து படகை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த புயலை அமர்த்துவதற்கு முன்பாக அந்த சீசர்களுடைய இறுதிய கொந்தளிப்பு அமர்த்துகிறார். அந்த சீசர்களுடைய பயங்களையும் கண்ணீரையும் அவர் முதல்ல அங்கே போக்கிட்டு தான் அங்கே அந்த கடல் அமர்த்துகிறத காரியத்தை அவர் இங்கே செய்கிறத பார்க்கணும். இயேசு நடந்து முதலாவது அவர்களோடு நெருங்கி வருகிறத இங்கே பார்க்கணும். முதலாவதாக இயேசு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். இவர்களால் இன்னும் இயேசு அறிய முடியலை, இயேசு பார்க்க முடியலை. ஏன்னா இருட்டு நேரம். இதே சமயத்தில் இயேசு அவர்களுக்கு மகிமையை வெளிப்படுத்தி அவர் நடந்து வந்து அவங்களோடு நெருங்கி கொண்டிருக்கிறார். இப்போ அவர்கள் இயேசுவோடு நெருங்கி போகாமல் இயேசு அவர்களோடு நெருங்காமல் அந்த பிரச்சனையை போகணும். இப்போ இந்த புயல் காற்று எப்போ அமைதுன்னா இயேசு படகுல கால் வச்சு ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் அமைது. இயேசு அவர்களில் ஒருவராக தன்னை இணைத்து கொண்டதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை போகுது. அவர் வெறுமனே பிரச்சனையை போக்கிட்டு அப்புறமா நெருங்கி வரலை. அவர் நடந்து நெருங்கி வந்து பிரச்சனையை அவங்களோடு இணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை போக்குறார். இப்போ முதல்ல இந்த வீழ்ந்து போன ஒவ்வொரு பாவியினுடைய வாழ்க்கையிலே கடவுள் தனது மகிமையை வெளிப்படுத்தி தன்னோடு உறவு கொள்ளும்படியாக செய்கிறார். தனது அன்பையும் தனது இரக்கத்தையும் அந்த பாவி உணர்ந்து தன்னை முழுமையாக விசுவாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவனுக்கு தெரியப்படுத்துகிறது பார்க்க. இப்போ இணைந்து அவர் அங்கே சொல்கிறாரு, 20 சொல்கிறாரு, அவர்களை அவர் நோக்கி நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார். தண்ணியில் நடக்கிறாரு, அந்த மகிமையை காட்டுறாரு, நெருங்கி வர்றாரு. இப்பொழுது அவரோடு பேசுகிறார். அவர் நடந்து வரதை பார்த்து அவர் ஆண்டவன் அறிஞ்சுக்கல, அவரது மகத்துவத்தை புரிந்து கொள்ளல. அவருடைய பாதத்தில் அவர்களுக்கு இன்னமும் சந்தேகமாக இருக்குது. மத்தேயுல மார்க்லை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு ஆவின்னு சொல்லி கலங்குறாங்க, பயப்படுறாங்க. ஏதோ ஒரு பிசாசு வந்துருச்சு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா கடல் பயணத்தில் பயணிக்கும் பொழுது அநேக நேரங்களில் இந்த புயல்களும் இந்த இடிமின்னல்களும் ஏற்படும் பொழுது ஒரே ஒரு அசுத்த ஆவி கடலுக்குள்ளே இருந்து செயல்படுதுன்னு ஒரு நம்பிக்கையை ஒரு உலகம் பூரா இருந்தது. அது யூதர்கள் நம்பியிருந்தாங்க. அந்த நம்பிக்கையில் தான் அவர் ஆவி நினைச்சாங்க. ஆனால் அவர் நடந்து இப்போ அவர்களோடு பேசினார், நான் தான் பயப்படாதிருங்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆங்கிலத்தில் அயம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ நான் தான் என்று சொல்லும் பொழுது நானே அப்படின்னு அர்த்தம். இயேசு பல இடங்களில் இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். யோவான் சுவிசேஷத்தில் நானே ஒளி, நானே ஜீவாப்பம், நானே உயிர்த்தெழுதல்ன்றார். இப்போ அதே வார்த்தை தான் இங்கே சொல்கிறாரு, நானே பயப்படாதிருங்கள் அப்படின்னு. அயம் அயம். அந்த நானே என்ற வார்த்தை ஒரு யூதனுக்கு நல்லா தெரியும். கடவுளை தவிர வேறு எந்த மனிதனும் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. யாத்திராக 3ஆம் அதிகாரத்தில் மோசைக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அயம் அயம். மோசை நீங்கள் யாருன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். தமிழில் அந்த மூல மொழியினுடைய வார்த்தையை மொழிபெயர்க்க முடியவே முடியாது. ஏன்னா அது அப்படி ஒரு சிறப்பான வார்த்தை. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அவர் சொல்லும் பொழுது அயம் அயம் அப்படின்னா நானே மாறாத ஜீவனுள்ள நித்திய ஒரே தேவன் அர்த்தம். இந்த 3 வார்த்தை சேர்ந்தது தான் அந்த ஒரே வார்த்தை. நான் மாறாதவரா, நித்தியமானவரா, ஜீவன் உள்ளவராக இருக்கிறேன். நானே அடைக்கலம், நானே பலன்,
நானே தேவன், என்ன என்று வேறே தேவர்கள் இல்லை, நானே வானத்தை உண்டாக்கினவர், நானே பூமியை பரப்பினவன் ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் மட்டும்தான் அவர் சொல்கிறார். நான் மட்டும்தான் உன்னை படைச்சேன், நான் மட்டும்தான் உருவாக்குறேன், நான் மட்டும்தான் தேவன். நானே என்னும் பொழுது நான் மட்டும்தான் மாறாத தேவன், நான் மட்டும்தான் நித்திய தேவன், நான் மட்டும்தான் ஜீவன் உள்ள தேவன். இதை பழைய ஏற்பாட்டில் எந்த தீர்க்கதரிசியும் பயன்படுத்தலை, எந்த தேவ மனிதனும் பயன்படுத்தலை, எந்த தேவ தூதர்களும் பயன்படுத்தலை. இந்த நானே என்ற வார்த்தையை முழு வேதத்திலையும் கடவுள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அது அவருக்கு மட்டும் உரியது. அவர் தான் ஒருவர் தான் மாறாதவர், அவர் ஒருத்தர் தான் நித்தியமானவர், ஒருத்தர் தான் ஜீவன் உள்ளவர், அவர் ஒருத்தர் தான் படைத்தவர். நானே சிருஷ்டிகர், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை, நான் மட்டும்ன்றது தான் இந்த நானே என்ற வார்த்தை. இப்போ இந்த சீசர்களுக்கிட்ட இயேசு நானே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டு தேவன் நான் தான்றதை உறுதிப்படுத்துகிறார். நான் தான் அவங்க இயேசு, நீங்கள் பயப்படாதீங்க அப்படியே வரங்க சொல்லலை. இப்போ தான் நீங்கள் என்னை பார்த்தீங்களே அந்த இயேசுன்னு வரங்க சொல்லலை. நானே தேவன் என்று அவர் சொல்லும்படியா நான் தான் பயப்படாதது, நான் மாறாத நித்திய ஜீவனுள்ள தேவன் அப்படின்றத இயேசு அவர்களுக்கு சொல்லுவாங்க. இயேசு இங்கே பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவத்துவத்தை அவர்களுக்கு தான் தேவனாக இருக்கின்றத பகிரங்கமாக அறிவிக்கிறார். இயேசு தன்னை குறித்து சொல்லிய சாட்சி நானே. இயேசு தன்னை குறித்து இந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்கிறாரு, நானே இந்த சமுத்திரத்தை ஆளுகிறவர், நானே இந்த பிரச்சனைகளை அனுபவித்தவர், நானே என்னுடைய வாழ்க்கையினுடைய விடுதலையும் மீட்புமாக இருக்கிறேன்றதை அவர் சொல்கிறார். இப்போ நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லும் பொழுது நான் இருக்கிறேன், நீ பயப்படாதுன்னு அர்த்தம். இவ்வளவு மாறாத நித்தியம் உள்ள ஜீவன் உள்ள தேவனாக நான் இருக்கிறனால நீ பயப்படாது, நான் தேவனாக இருக்கிறனால நீ பயப்படாத, நான் உன் ஆளுகை செய்தவராக இருக்கிறனால நீ பயப்படாத, நான் மாறாத வல்லமையுடையவராக இருக்கிறனால தான் நீ பயப்படாது. அதனால தான் அவர் மோசேட்டை யோசுவாட்டை சொல்லும்போது சொல்கிறார், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். பயப்படாதன்ற வார்த்தை 1000க்கு மேற்பட்ட முறை பழைய ஏற்பாடு முழுவதுமாக இருக்கிறத பாருங்கள். சங்கீதங்கள்லையும் தீர்க்கதரிசன புத்தகங்களையும் பல இடங்கள் ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறார். இயேசு தான் மகிமையை செயல் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது தான் வார்த்தையின் மூலமாக தான் மகிமையை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தெய்வீக தன்மையும் தனது ஆளுகையும் அவர்களுக்கு இங்கு பிரதானமாக இயேசு வெளிப்படுத்துகிறத. அப்போ அந்த துக்கத்தில் மரண பயத்துக்கக்கூடிய அந்த சீசர்கள் அவர் உண்மையாக விசுவாசிப்பதற்கு இயேசு தனது மகிமையை வெளிப்படுத்தி தனது வார்த்தையை வெளிப்படுத்தி அவர்களோடு நெருங்கி தனது வல்லமையும் மகிமையும் வெளிப்படுத்தாமல் அவர்களுக்கு அந்த விசுவாசத்தை அவர் கொடுக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்துவதற்கு கிறிஸ்து தனது வல்லமையும் தனது வார்த்தையினுடைய மகிமையும் தொடர்ந்து வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதை கேட்குறாங்க அந்த சீசர்கள். இயேசுவை அவர்கள் பார்த்து அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவரை பற்றி கொண்டவர்களாக அவர் விசுவாசித்தவர்களாக அவர்கள் இருக்கிறத பார்க்கணும். இப்படி சொன்னால தான் நீங்கள் மத்தேயுவில் பார்க்கும்பொழுது பேதுரு, நீங்கள் தான் உண்மையான தேவனாக நான் தண்ணியில் நடக்கிறது எனக்கு உத்தரவு கொடுங்க நான் சொன்னேன். நடந்து வந்தான். அந்த வார்த்தையினுடைய வல்லமை நிதர்சனம் என்பதற்கு அடையாளம் அவர் மாத்திரமில்லை, அவனும் இந்த தண்ணியில் நடக்கும்படியாக உதவி செய்தார். இந்த உலகத்தில் 2 பேர் தான் கடல் மேல் நடந்து, ஒன்று ஆண்டவர், இன்னொன்று பேதுரு. ஆண்டவர் பேதுருவுக்கு அந்த மென்மையான சிலாக்கியத்தை கொடுத்தார். அந்த சீசர்களுடைய வாழ்க்கையில் இரண்டாவதாக இந்த பகுதி நம்ம கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம், இந்த இக்கட்டுகளையும் துன்பங்கள் இருக்கக்கூடிய இந்த சீசர்களுக்கு மீட்பும் விடுதலையும் இயேசுவை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. இயேசுவை தவிர வேறு எந்த இடத்துலையும் அவங்களுக்கு மீட்பும் பாதுகாப்பு இல்லைன்றதை அறிந்து கொள்ளும்படியாக இயேசு அவரிடத்தில் இடைபடுகிறார். முழு பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதலாக இயேசு அந்த வார்த்தையில் சொல்கிறார். முழு வேதகத்துக்கும் நான் தான் நிறைவேறுதல் என்பதை இந்த ஒரு நிகழ்வு அவர்களுக்கு சொல்லுது. நான் மேசியாவாக, ஆண்டவராக, இரட்சகராக, உன்னை ஆளுகிறவராக இருக்கிறேன் என்பது அவரது செயல்பாடும் அவரது வார்த்தையிலையும் வெளிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அவர் தனது வார்த்தையிலும் தனது வாழ்க்கையிலும் வேதத்தை நிறைவு செய்து அதன் மூலமாக தனது மகிமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு பின்வாங்கிய நம்மளுடைய விசுவாசம் அல்லது இயேசுவை பின்பற்றுகிறதில் நம்ம தடுமாறும் பொழுது இந்த பகுதி நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், கடவுளுடைய மகிமையை நோக்கி பார்க்கணும். இயேசுவினுடைய மகிமையை காணாமல் நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக பயணிக்க முடியாது. நான் ஏன் பாவத்தில் விழுந்து போகிறேன், நான் ஏன் விசுவாசத்தில் பின்வாங்கி போகிறேன், நான் ஏன் கடவுளுக்கு உண்மையாக பின்பற்றி வாழ முடியலைன்னு சொன்னால் இந்த மகிமையின் தேவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பேசாதான் சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நான் உன் கூட இருந்தேன், என் மகிமையை பல மகிமைகள் நீ கண்டு நான் விசுவாசிக்க முடியலை,
மறுபடியுமாக எனது மகிமையை பார்த்து என்னை பின்பற்றுகிறார். அப்போ நான் உண்மையாக ஒரு விசுவாசியாக வாழ்வதற்கு நாள்தோறும் கடவுளுடைய மகிமை எனக்கு அவசியம். கடவுளுடைய மகிமையை பார்க்கக்கூடிய கண்ணு தான் என்னை துக்கத்திலையும் துன்பத்திலேருந்து விடுதலை பண்ணும். கடவுளுடைய மகிமையை பார்க்கக்கூடிய கண்ணு தான் என்னை பாவம் செய்ய விடாமல் பாதுகாக்கும். இவ்வளோ மேன்மையான தேவன் இருக்கிறார் என்கிற உணர்வு தான் தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக்குக்கும் பவுலுக்கும் இருந்தது. இந்த மகிமையோடு வாழக்கூடிய ஜனங்கள் மட்டும்தான் அவரை முழுமையாக பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கு ஒரே ஒரு வழி வேதம் மட்டும்தான். அந்த தண்ணீர் நடந்ததின் மூலமாக அவருடைய விசுவாசம் பெருகலை, அவர்கள் அறியலை. ஆனால் அவர் பேசிய அந்த வார்த்தை அவருடைய இருதயத்திலே செயல்பட்டது. அந்த வார்த்தை அவர்களுக்கு ஆத்ம விடுதலை, ஆவிக்குரிய கண்களையும் திறந்து அவர் பேசுறதுக்கப்புறம் பேதுரு நடந்து வரவான்னு கேட்குறான். அந்த காட்சி அவர் தான் இயேசு வாங்க நடந்து போகன்னு சொல்கிறான். அந்த வார்த்தையினுடைய வல்லம் அவனுடைய இருதயத்தில் செயல்பட்டு அவன் அங்கு நடந்து மகிமையான காரியங்களை பெற்றுக்கொண்டான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு சீஷனாக இருக்கணும்னு சொன்னால், இந்த உலகத்தினுடைய பயம், இந்த உலகத்தினுடைய கவலை, இந்த உலகத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா இடர்பாடுகள்லேருந்து நான் மீட்கப்படணும்னு சொன்னால், உங்களுக்கு எனக்கு தேவையானது ஒன்று, கடவுளுடைய மகிமை உங்களுடைய கண்ணை திறக்கணும். அந்த கடவுளுடைய மகிமை வெளிப்பட்ட ஒரே ஒரு இடம் சிலுவை மரணம் மட்டும்தான். இயேசுவை நீங்கள் மகிமையாக உன்னதமாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் ஒரு சிலுவையிலே மரித்த அந்த மரணம். கடவுள் தனது மகிமையை பூரணமாக வெளிப்படுத்திய இடம் சிலுவையை தவிர பைபிளில் வேறு எங்கே? ஆனால் பவுல் சொல்கிறாரு, சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு எங்கேயும் நான் உங்களுக்கு சொல்ல பிரியப்படலை. நீங்கள் கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபத்தையும் அவருடைய ரட்சிப்பையும் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். இப்போ இந்த சீசர்கள் அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர் நோக்கி பார்த்து அந்த இடத்துல மீட்பை பெறுகிறது போல, உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தொய்ந்து போதும் பொழுது, பலவீனப்படும் பொழுது, அநேக நேரங்கள் இந்த உலகத்தினுடைய பாவ சூதனைகளை இந்த சீசர்கள் படகுல மாட்டி சிக்கலிக்கிறது போல பல பாவங்கள் நம்ம மாட்டி அநேக வேலைகளில் துக்கத்திலையும் துயரத்திலையும் போயிடும். நம்முடைய வாழ்க்கையினுடைய பல பிரச்சனைகள், பல கவலைகள், பல இக்கட்டுகள் கடவுளை விட்டு பிரிந்து நம்மளை ஒரு பயத்துக்கு நேராக, கவலைகளுக்கு நேராக நடக்கும். இதிலிருந்து விடுதலை பெறதுக்கு ஒரே ஒரு வழி, கடவுளுடைய மேன்மையான மகிமையை நீங்கள் பார்க்கணும். அந்த மகிமை காணப்படக்கூடிய இடம் சிலுவை மரணம். அந்த சிலுவையை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு வேதம் மட்டும்தான். வேதத்தை வாசிக்க வாசிக்க அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் இயேசுவினுடைய மரணம் எவ்வளோ விரையேறப்பட்டதுன்னு சொல்லுது. அந்த மரணம் காட்டக்கூடிய மேலான அன்பும் மன்னிப்பும் தான் உங்களை இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளிலிருந்து, கவலையிலிருந்து விடுதலை செய்யும். அவருடைய மரணம் ஆத்மாவுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து முடித்துட்டாருன்னு சொல்லு. அவருடைய மரணம் என் வாழ்க்கையினுடைய எல்லா மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொண்டு இருக்குதுன்றதை சொல்லு. எனக்கு வேண்டிய உண்மையான விடுதலையும் உண்மையான சமாதானமும் அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் மூலம் அவர் சம்பாதித்தார். இந்த சீசர்களுக்கு விசுவாசத்தை கொடுப்பதற்கு அவர் கடல் மேல் நடக்க வேண்டியது அவசியமாக இருந்தது, பேச வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆனால் உங்களை என்னை இயேசு மீட்பதற்கு அவர் பேசுனது மாத்திரம் இல்லை, அவர் பலியாகவே சாக வேண்டியது அவசியமாக இருக்குது. அவர் செத்து உங்களுக்கு எனக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்கார். அவர் ஜீவனை கொடுத்து உங்களை என்னை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கார். உங்களுக்கு எனக்கு உயிர் வேணும், உங்களுக்கு எனக்கு ஆத்ம பார்வை வேணும்னு சொன்னால் அவருடைய மரணம் அவசியம். அந்த சிலுவையினுடைய ரத்தமும் அந்த பாடும் அந்த பரியாசங்களும் அந்த அவமானமும் எனக்கு மீட்பையும் எனக்கு நித்திய வாழ்வையும் உறுதி செய்திருக்கிறது என்பதுதான். இப்போ கிறிஸ்துவற்ற வாழ்க்கை ஆபத்தானது. ரெண்டாவது, கிறிஸ்துவை தவிர வேறு எங்கேயும் மீட்பும் மன்னிப்பது. உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனையை சக மனிதன் மூலமாக தீர்க்க பார்க்காது. சக மனிதன் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவான்னு சொன்னால் ஏமாந்துருக்கு. உங்களுடைய குடும்ப நபர்கள்ட்ட, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், நீங்கள் நேசிக்கக்கூடிய நண்பர்களிடத்தில் உங்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் கிடைக்கும்னு சொன்னால் அதெல்லாம் துரோகி, அதெல்லாம் ஏமாந்துடு. தேவனே சத்தியபர், எந்த மனிதனும் பொய்யன் என்று சொல்வோம் அவன் பைபிள் சொல்லி. உங்களுக்கான ஆறுதலும் சமாதானமும் உங்கள் குடும்பம் தராது, உங்களுடைய பிள்ளைகள் தரமாட்டாங்க, பெற்றோர்கள் தரமாட்டாங்க, உங்களுடைய மனைவி தரமாட்டாங்க, கணவன் தரமாட்டான். உங்களுக்கான ஆறுதல் மீட்பும் இயேசு ஒருத்தர் மட்டும்தான் தர முடியும். இந்த மரண துளிகள் இருந்த இந்த சீசர்களுக்கு அவரை தவிர வேறு யாரும் இல்லை. அவர் மட்டும்தான் அவர்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை கொண்டவராக இருக்கிறார். மூணாவதாக அந்த 21வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்து. இது மற்ற சுவிசேஷத்தில் இல்லை, யோவான் மட்டும்தான் அந்த வார்த்தையில் இங்கே பதிவு செய்கிறார். அவர் பேசிய அந்த வார்த்தையை பார்த்து அவரை படகுல ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் துடுப்பு போட்டு அவர் நெருங்கி வர்றதை பார்த்து, அவர் பேசியதை பார்த்து இவர்கள் இன்னும் வேகமாக துடுப்பு போட்டு அவர்கள் பக்கத்தில் போய் அவரை அந்த படகுல ஏற்றுக்கொள்வார். அந்த வார்த்தையினுடைய விசுவாசம்
அவர் பின்பற்றும்படியா, அவருக்கு அர்ப்பணிக்கும்படியா, அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்து அவரை படகுலேருந்து ஏற்றி அவர் உட்காருகிறார். யோவான் சொன்னார், படகு அவர்கள் போகிற கடையை துரிதமாக பிடித்ததுன்னு மூலமொழியில் சொல்லப்பட்டது. இவ்வளோ நாள் தத்தளித்த படகு, இவ்வளோ நேரம் பாதை தெரியாமல் குழம்பிட்டு இருந்த படகு இயேசு ஏறி உட்கார்ந்தோன்னே சர்வனு போயிடுச்சு. அந்த பாதை வேகமாக அந்த கரையை நோக்கி அடைந்தது என்றதை பார்க்கணும். கொந்தளித்த கடல், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத கடல், அந்த அலைகள் ஒரு நொடியில் அமைதியாக அந்த படகு செல்ல வேண்டிய இடத்துக்கு நேராக கொண்டு போய் சேர்த்தது என்று பார்க்கணும். இப்போ மூணாவது அந்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆபத்திலிருந்து, கவலைகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை என்பது கிறிஸ்து தருகிறார். இயேசுவோடு இணையும் பொழுது மட்டும்தான் வாழ்க்கை மகிழ்ச்சி சமாதானமாக. இயேசு இல்லாத வாழ்க்கை எவ்வளோ ஆபத்தாக இருந்ததோ அதே போல் இயேசுவோட சேர்ந்து வாழும் பொழுது, அந்த படகுல இயேசு உட்கார வச்சு இயேசு அந்த படகுல அவரை இணைத்து கொள்ளும் பொழுது அந்த படகு அந்த கடல் மாறுது, அந்த சூழ்நிலை மாறுது. அவர்கள் பிடிக்க வேண்டிய கரை அவர்கள் பிடித்து சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் யோவான் மிக தெளிவாக, துல்லியமாக, ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் சொல்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மட்டும், இயேசுவோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தரும். இயேசுவோடு நான் இணைந்து வாழும் பொழுது நான் இயேசுவோடு நித்தியமாய் அவருடைய மகிழ்ச்சிக்குள்ளாக பிரவேசிக்கிறேன் என்று பார்ப்போம். இயேசு அந்த படகுல வந்துட்டா இனிமேல் எந்த புயல் அடிக்க, இயேசு அந்த படகுல வந்துட்டா இனிமேல் அந்த படகு மூழ்காது, இயேசு அந்த படகுல வந்துட்டு அந்த படகு எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்க்காம எந்த தடையும் வராது. இயேசு அந்த படகையும் அந்த ஆட்களை கொண்டு போய் சேர்க்காம விட மாட்டார். அவர் தூங்கிட்டு இருந்தாலும் முழிச்சிட்டு இருந்தாலும் இயேசு உட்கார்ந்துருக்கிற படகு ஒரு பொழுது மூழ்காது. அந்த படகு தான் வெற்றியை நோக்கி பயணிக்கணும் தான் இந்த படகு சொல்லுது. கிறிஸ்துவோடு நான் நெருங்கி போகும் பொழுது என் சூழ்நிலையை கடவுள் மாத்துறாரு. எனக்கு எதெல்லாம் பயமோ, எனக்கு எதெல்லாம் கவலையோ, எனக்கு எதெல்லாம் மரணமோ, நான் எதற்கெல்லாம் பயப்படுறனோ, இது எல்லாத்தையும் ஒரு நொடியில் அவர் மாற்றி போடுகிறார். என் வாழ்க்கையினுடைய சூழ்நிலை தலைகீழாக திருப்பி போடக்கூடிய ஒரே ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். நான் எதெல்லாம் பிரச்சனை, எதெல்லாம் துக்கம், எதெல்லாம் கண்ணீர், எதெல்லாம் மாற முடியாது, எதெல்லாம் நடக்காது, சீசர்களுக்கு தெரியாது. அவெல்லாம் அவ்வளோதான். இந்த புயல் அடித்து இந்த படகு உள்ளே போகுதுன்ற எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. தங்களை காப்பாற்ற யார் வருவான்ற எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இயேசு உள்ளே வரும் பொழுது எல்லாம் தலைகீழாக மாறி அவர்கள் போக வேண்டிய இடத்தை அவர்கள் பிடித்தார்கள் என்பதை பார்ப்போம். என் வாழ்க்கையினுடைய சூழ்நிலை மாறணும்னா எனக்கு தான் ஒரே ஒரு வழி. என் வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளையும், கவலைகளையும், இந்த பாவ போராட்டங்களையும், இந்த ஆவிக்குரிய பலத்தையும் தரக்கூடிய ஒரே ஒரு நபர் இயேசு தான். வாழ்க்கையில் நம்ம தத்தளிக்கும் பொழுது, கண்ணீர் விடும் பொழுது, துக்கப்படும் பொழுது, மாற்றமே ஒன்றுமே நடக்கலைன்னு புலம்பும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை கிறிஸ்துவுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, வாழ்க்கையில் கிறிஸ்துவை கனப்படுத்தும் பொழுது, கிறிஸ்துவை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேற்றி அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களை எங்கே சேர்க்கணுமோ அங்கே போய் சேர்ப்பார். உங்களுக்கு எது தேவையோ அதை அவர் செய்து கொடுப்பார். உங்களுக்கு எது நன்மையோ, உங்களுக்கு எது அவசியமோ, உங்களுக்கு எது சந்தோஷமோ அவர் அதை செய்து கொடுக்காம போகிறதில்லை. இயேசுவோடு இணைந்து இருக்கும் பொழுது இயேசு நித்திய மகிமையான இடத்துல கொண்டு போய் சேர். இயேசுவோடு இருக்கும் பொழுது பயம், இயேசுவோடு இருக்கும் பொழுது எல்லா விதமான பாதுகாப்பு, எல்லா விதமான மீட்பும் இருக்குது. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது, நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இயேசுவோடு இணைந்து வாழ்கிறீங்களா? வாழ்க்கையில் நிம்மதி வேணும், மகிழ்ச்சி வேணும், சந்தோஷம் வேணும், பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக நான் கடவுளை பின்பற்றணும்னு சொன்னால் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? இந்த படகுல இயேசு உட்கார்ந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா? அந்த கேள்வி தானே கேட்கணும். இயேசு கூட நீங்கள் பயணிக்கிறீங்களா? இயேசு உங்களோட பயணிக்கிறாரா? வீழும் பொழுதும் பின்வாங்கும் பொழுதும் இயேசுடைய சமூகத்தை நோக்கி ஓடுறீங்களா? இயேசுகிட்ட விடுதலைக்காண்டி போராடுறீங்களா? இயேசுகிட்ட ரட்சிப்பை கேட்குறீங்களா? இயேசுக்கிட்ட மனம் திரும்புவதையும் சந்தோஷத்தையும் நீக்கி இயேசுவை நோக்கி ஓடுறீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை மரண துக்கத்தில் இருக்குது. ஆண்டவரே, என் வாழ்க்கையினுடைய பிரச்சனை தலைக்கு மேலாக இருக்குது. என் வாழ்க்கையில் நிம்மதியும் சமாதானத்திலேருந்து நான் நிர்பந்தமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் கண்ணீர் துக்கமும் இருக்குது. மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். ஆண்டவரே, வாழ்க்கையை மாற்றி என்னுடைய இருதயத்தில் நீங்கள் வாங்க. இயேசு நம்முடைய வாழ்க்கை படகை இயக்கும் பொழுது அந்த படகு சேர வேண்டிய இடத்துல போய் கட்டாயம் செய்யும். இயேசு என் வாழ்க்கையினுடைய பிரதான ஆண்டவர் ரட்சகராக இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சமாதானம் வரும். என் வாழ்க்கையில் எதை இழந்தாலும், உலகமே எனக்கு எதிராக செயல்பட்டாலும், கிறிஸ்து என் கூட இருக்கிற வரைக்கும் கிறிஸ்து மகிழ்ச்சியான மேன்மையான ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போவார். உண்மையான கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை என்பது அது நித்தியத்தை நோக்கி போகக்கூடிய வாழ்க்கை. அது இந்த உலகத்தில் நன்மையை தேடுறதில்லை. இருள் நிறைந்த அந்த கடலில் எந்த விதமான நன்மையான சீசர்கள் கிடையாது.
அதே மாதிரி பாவம் நிறைந்த உலகத்தில் எந்த விதமான மகிழ்ச்சி மேன்மைகளை ஒருபொழுது நாம் அடைய முடியாது. நம்முடைய மகிழ்ச்சி என்பது இயேசுவையும் அவருடைய சிலுவை மரணத்தை நோக்கி பார்க்கும் பொழுது மட்டும்தான். அதில் தான் அவருடைய மகிமை வெளிப்படும், அவருடைய வார்த்தை வெளிப்படும். அதற்கு நம்மை கீழ்ப்படிந்து ஒப்புக் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய குடும்பமும் நாமளும் இந்த திருச்சபையும் ஒரு உண்மையான மகிழ்ச்சிக்குரிய இடமா, சமாதானத்துக்குரியமா, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இடமாக மாறிப்போம். மனம் திரும்பிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் கர்த்தர்